பூரி, சாதம்னு 2க்குமே சாப்பிட்ற மாரி ஒரு பச்சை பட்டாணி குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி மாமியார் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 பட்டை, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாதிரி. இதோட கன்சிஸ்டன்சி சந்தன மாதிரி நைஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது காய் வாங்கி உரித்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பேக்கெட்டில் வாங்குகிற பச்சை பட்டாணியோட. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த பச்சை பட்டாணியில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை பட்டாணி வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அதை வேக வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் வெந்ததுக்கப்புறமா அரைச்சி இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறமா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மசாலாலாம் வந்துச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான ஈஸியான பட்டாணி குழம்பு ரெடி. இது பூரிக்கு சூப்பர் காம்போவாக இருக்கும். ரைஸ்க்குமே சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.